நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீருன்னு நம்ம திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிக்கத்துல பாடியிருக்காங்க. நாம அணியிற திருநீரு மந்திரமாகணும்னா அது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கணும்? முறைப்படி நல்ல நாட்டு பசுமாடுகளை வளர்த்து அதன் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுற நம்ம சிவம் திருநீரு நிச்சயமா திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி மந்திர நீரு தான். சிவம் திருநீரு அணிந்து சகல சிறப்புகளையும் பெறுங்கள். நம்பிக்கை மற்றும் செட்டிநாடு கலாச்சாரத்தின் அடையாளம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். ஹெரிட்டேஜ் அமைப்பும் மதுரை நகரத்தார் சங்கமும் சேர்ந்து ஏற்படுத்தியுள்ள இந்த விழாவுக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அவர்களின் சார்பாக வாங்க அன்னை, வாங்க அண்ணம்டி, வாங்க ஆச்சி, வாங்க ஐத்தியாண்டி, வாங்க ஐயா ஐயா, வாங்க சின்னண்ணே, வாங்க பெரியண்ணே, வாங்க உங்கள் அனைவரையும் என்னுடைய வாயும் மெய்யும் நிறைய வாங்க வாங்க என்று அழைக்கின்றேன். கடமை அங்கே கௌரவம். எங்கே வெளிநாடுகளில் கடமையானது கௌரவமாக மதிக்கப்படுகின்றது. உரிமை அங்கே ஊதியம், சத்தியம் அங்கே சமயம். ஆனால் இதயம் இங்கே முகவரி, இதயம் இங்கே முகவரி, உறவுகள் இங்கே உன்னதம், புன்னகை இங்கே பொதுமொழி. வீட்டில் வந்து புள்ள பார்த்து குட்டி பார்த்து வயல் பார்த்து வரப்பு பார்த்து கணக்கு பார்த்து வழக்கு பார்த்து சமயக்காரன் பார்த்து தோட்டம் பார்த்து துறவு பார்த்து மாடு பார்த்து கண்ணு பார்த்து இத்தனையும் பார்த்து தன்னையும் பாதுகாத்து படிதாண்டா பத்தினிகளாக வீட்டில் செட்டியாருடைய பெருமை, பெற்றவங்களுடைய பெருமை, நம்மளுடைய நகரத்தாருடைய குலப்பெருமையை தூக்கி பிடித்தவர்கள் நமது ஆட்சிமார்கள் என்றால் அது மிக இல்லை. எங்களுடைய குலத்தில் பிறந்த இந்த ஆண் பிள்ளைகள் போர் பயிற்சிக்கு தயாராக இருக்கின்றார்கள், குதிரை ஏறுவதற்கு பயிற்சியை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை காட்ட அதை வச்சுதாங்க முன்னாடி மாப்பிள்ள குதிரையில வந்துச்சு. இப்ப குதிரையே இல்லைங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த யாதவா காலேஜ்னா என்ன பண்றாங்க, அவங்க கோனார் ரோட்டு பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க. சௌராஷ்டிரா காலேஜ்னா சௌராஷ்டிரா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் பாஸ் ஆனா போதும். அமெரிக்கன் காலேஜ் போனீங்கன்னா கிறிஸ்டியனுக்கு கொடுத்தாடுறான், பக்ஃபோர்டு காலேஜுக்கு போனா முஸ்லீம் கொடுத்தாடுறான். ஆனா நம்மளால நடத்துற காலேஜ்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ரொம்ப அதெல்லாம் வருத்தமா இருக்கு. நான் தஞ்சாவூர் மாநாட்டிலையும் சொன்னேன், புதுக்கோட்டை மாநாட்டிலையும் சொன்னேன், தீர்மானமா எழுதினாங்க. அது அப்படியே இந்த புஸ்தகத்துல பக்கத்துல அப்படியே இருக்கே ஒழிய அதை யாருமே இது பண்ணல. செட்டியார் என்ன நினைக்கிறாங்க, ஆட்சி சாமர்த்தியகாரி, ஆத்தா வீட்டுல பேசி வாங்கிடுவா அப்படின்ட்டு செட்டியாரு அமைதியா 8 பிள்ளை இருந்தா என்ன 10 பிள்ளை இருந்தா என்ன, அவ கெட்டிக்காரி, ஆத்தா வீட்டுல இருந்து கொண்டாந்துருவா, என்னைக்குமே தம்பிகிட்ட அன்னைக்கிட்ட கேட்டு வாங்கிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை வந்து ஒரு பெருமை இல்ல, நான் ஒரு ஆட்சி தான் அந்த காலத்துல குடும்பத்தை அப்படி கொண்டு வந்தாங்க. செட்டியாருடைய கஷ்ட நஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. எங்க ஊர் எல்லா ஊர்லயுமே கவர்மெண்ட்ல எதுவுமே பண்ணல. பள்ளிக்கூடமா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், இல்ல பொழுதுபோக்காவே இருக்கட்டும், அனைத்தும் எங்க நகரத்தார் தான் பண்ணிருக்காங்க. 76 ஊர்லயும் கவர்மெண்ட் பண்ணல. பேரன்புடைய இந்த கருத்தரங்கிலே நகரத்தார் குலம் பெரிதும் வளர்ச்சியடைய ஒரு யோசனையும் ஒரு தீர்வும். அதனுடைய உள் தலைப்பு நமது இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு என்று சொன்ன உடனேயே நான் நம்மளை வந்து மேன் பவர் கார்பரேஷனை பற்றி பேசுறதுக்காக கூப்பிடுறாங்களா, இல்லை ஏஜென்சி பற்றி பேச கூப்பிடுறாங்களா, இல்லை வேலை வாய்ப்புகள் எங்கே அமைய வேண்டும் என்று நினைத்து கூப்பிடுகின்றார்களா என்று ஒரு சின்ன ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அப்பொழுது அன்பு உள்ளங்கள் அங்கேற்கண்ணி ஆட்சியவர்களும் அவர்களுடைய துணைவர் திரு லட்சுமணன் அவர்களும் என்னை அழைப்பதற்காக நேரில் வந்திருந்தார்கள். அவர்களிடம் இந்த வினாவை வினாவினேன். அதற்கு அவர்கள் இல்லை இல்லை, இது நமது இளைஞர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளில் வேலை செய்கின்றார்கள்,
அவர்களுடைய பெற்றோரும் உறவினரும் இங்கு நமது கிராமங்களில் அல்லது தமிழ்நாட்டில் வசிக்கின்றார்கள். இதை பற்றி நீங்கள் ஒரு கருத்துக்களை கூற வேண்டும் என்று சொன்னார்கள். மிகவும் இனிதான கருத்து, அழகாக பேசலாம் என்று ஒத்துக்கொண்டேன். நமது வாழ்க்கை முறை, நகரத்தார் வாழ்க்கை முறை என்பது கூட்டு குடும்பத்திற்கு பழக்கப்பட்டது. நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலே 10 பிள்ளைகள், நான் 10வது மகன். கலகலை என்று இருக்கும். அடுத்த வீடு, பங்காளி வீட்டு பையங்க எல்லாரும் வருவாங்க, பண்ணுவாங்க. ஒரு ஒன்னா விளையாடுவோம், ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா உறங்குவோம், பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்த வாழ்க்கை இப்போது நியூக்ளியர் ஃபேமிலி, அல்ட்ரா நியூக்ளியர் ஃபேமிலி என்று உருக்குலைந்து உருவகம் எடுத்துள்ளது. இதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசிக்க வேண்டும். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, வேலை வாய்ப்பு என்பது நமது கிராமங்களில் இல்லை. அங்கு இன்னும் கூட்டு குடும்பமாக நாம் இருந்து நம்மளுடைய வளர்ச்சியை தடைப்படுத்திக் கொள்ள முடியாது. அதற்காக நமது செல்வங்கள், நமது இளையவர்கள் வெளிநாடுகளுக்கு போகத்தான் வேண்டும், வெளி மாநிலங்களுக்கு போகத்தான் வேண்டும், வெளியூர்களுக்கு போகத்தான் வேண்டும். இது நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நம்ம இளைஞர்கள் வெளியே செல்கின்றார்கள். அப்போது அவர்களுடைய குடும்பமும் சுருங்குகின்றது. ஒரு கணவன், ஒரு மனைவி, 1 அல்லது 2 குழந்தைகள். இதுதான் நியூக்ளியர் ஃபேமிலி. இப்போ அல்ட்ரா நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரே ஒரு குழந்தை. ஒரு குழந்தை போதும் என்று நினைக்கின்றார்கள். ஏனால் அவரை வளர்த்து பெரிய ஆளாக்க வேண்டியிருக்கு, படிக்க வைக்க வேண்டியிருக்கு, படிப்பிற்கு செலவு நிறைவாக இருக்கு. ஒரு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக்கி அவரை பார்க்க வேண்டும் என்றால் தற்போது அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டியது இருக்கின்றது. Though there is no capitation fee, now the charges for the year, per capita year is increased. 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய கல்வி கட்டணமாக வாங்குகின்றார்கள். 5 வருடங்கள் அல்லது 6 வருடங்கள் படிக்கும் போது கணக்கு பண்ணி பார்த்தால் அது 1.5 கோடி ரூபாயை தொட்டுவிடும். இந்த மாதிரி எல்லாம் இருப்பதனால அவங்க அவசியமா வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்க வேண்டியது அது கட்டாயமாயிருது. அடுத்ததா பார்த்தோம்னா, நம்மளுடைய இதயங்கள்ல அன்பு மழையினை நனைக்கும் போது மட்டுமே உண்மையான அமைதி ஏற்படுகின்றது. அந்த அன்பு மழையில் நனைய வேண்டும் என்றால் நமக்கு அண்ணன் சோசோமி சுந்தரம் அவர்கள் சொன்னது மாதிரி முதல் அவங்களுடைய இளமை பருவத்திலிருந்தே அதை பழக வேண்டும். திருக்குறள் படிக்க வேண்டும், திருவாசகம் படிக்க வேண்டும், அவர்களை கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த மாதிரி நிறைய ஒரு அறிவுரைகள் சொன்னாங்க. இது எல்லாம் ஒரு அற்புதமான அறிவுரைகள். அதையெல்லாம் நமது குழந்தைகளுக்கு முதலிருந்தே நாம் வழியமைத்து கொடுக்க வேண்டும். தேவைகள் பெருகுகின்றன, உறவுகள் தேய்கின்றன. தேவைகள் பெருகும் போது உறவுகளையும் பெருக்கிக் கொண்டால் மிகவும் உத்தமம். நமது பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான குணங்கள் உண்டு. அது என்ன குணங்கள் என்றால் நடத்தை பண்புகள் என்று நாம் சொல்லுவோம். பெரிய அறிஞர்கள் சொல்வார்கள் அது நடத்தை பண்புகள் என்று. அந்த நடத்தை பண்புகள் என்பது ஒழுங்கு, பொறுமை, மீள்தன்மை, கவனம், விடாமுயற்சி. அதாவது டிசிப்ளின், பேஷன்ஸ், ரெசிலியன்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் டிலிஜென்ஸ், இவைதான் முக்கியம். இந்த நல்ல பண்புகள் நமது இளைஞர்களிடம் நிறையவே இருக்கின்றது. அதனால் வாழ்விலே அவர்கள் வெற்றி பெறுவது மிகச் சுலபம். அது ஒன்றும் எட்டாக்கணி அல்ல. எள்ளி நகையாட எவ்வளவு பேர் எத்தனைத்தாலும் ஏற்புடைய இலக்கை நோக்கி நம் பயணத்தை தொடர உழைப்பு, பொறுமை, நம்பிக்கை என்ற மூலதனத்தை முறையாக விதைத்து நமது இளைஞர்கள் மிகவும் நன்றாக முன்னேறலாம். அது உண்மை. நமக்கு தாரக மந்திரமாக, இளைஞர்களுக்கு தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது உன்னால் முடியும் என்ற தாரக மந்திரத்தை மனதிலே இருத்தி அவர்கள் ஆழ்மனதிலே பதித்து ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறாடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பையனோ அல்லது பொண்ணோ வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப காமன்.
இதெல்லாம் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கோ அல்லது ஐரோப்பாவுக்கோ போகிறவங்க வந்து யாராவது வந்து ஒரு 40 குடும்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு குடும்பத்தில் வந்து அங்கே வெளிநாட்டில் வேலை செய்வாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இன் எவ்ரி ஃபேமிலி 1 or 2 members are working abroad, maybe in US or maybe in Singapore or maybe in Malaysia. Okay. அதற்கு என்ன காரணங்கள்? இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று அதிக பணம் சம்பாதித்தல், அடுத்ததாக வாழ்க்கை முறை மாற்றம். இங்கே பழக்கப்பட்ட வாழ்க்கை முறைகள் அங்கு மாறுகின்றன, அதனுடைய ஈர்ப்பு. தென் சுற்றுப்புற சுகாதாரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு சென்றால் அந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை நாம் ஒவ்வொருவருமே விரும்புவோம். பக்கத்தில் இருக்கும் சிங்கப்பூருக்கு செல்லுங்கள், அங்களுடைய சுற்றுப்புற சுகாதாரத்தை பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கும். தென் இந்த ஒன் மோர் திங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் 5 days ஒர்க் அண்ட் 2 days ஆஃப். 5 நாட்கள் வேலை பார்ப்பவர்கள் வார இறுதியில் சனி ஞாயிறு கம்ப்ளீட் ஆஃப், and they can allot this 2 days for their family. அதற்காக அவர்கள் வேலைக்கு செல்கின்றார்கள். ஆனால் கடமை அங்கே கௌரவம். எங்கே வெளிநாடுகளில் கடமையானது கௌரவமாக மதிக்கப்படுகின்றது, உரிமை அங்கே ஊதியம், சத்தியம் அங்கே சமயம். ஆனால் இதயம் இங்கே முகவரி, இதயம் இங்கே முகவரி, உறவுகள் இங்கே உன்னதம், புன்னகை இங்கே பொதுமொழி. அந்த புன்னகையும் அந்த உறவுகளும் அந்த இதயமும் நாம் நேசிக்க வேண்டிய ஒன்று, தினமும் நேசிக்க வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை அல்ல, 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்ல, அது தினமும் நேசிக்கப்பட வேண்டும். அந்த இதயமும் அந்த உறவுகளும் அந்த புன்னகையும் நமது பெற்றோரிடமும் நமது மூத்தோரிடமும் நமது உறவுகளிடமும் இருக்கின்றது. அதை எப்போதும் மறக்காமல் அது பிணைப்போடு வைத்துக் கொள்வது நம் இளைஞர்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை. சரி, அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், how many people are in foreign countries? The statistics tells 31 million of our people, that is Indians, they are in abroad. ஏறத்தாழ 3,10,00,000 இந்தியர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கின்றார்கள். சமூக அடிப்படையில் பார்த்தால் நமது சமூகத்தில் வெளிநாட்டில் வேலை செய்யும் இளைஞர்கள் அதிகம். அங்கு வெளிநாட்டில் வேலை செய்வதனால் நமது இளைஞர்களுக்கும் நமது பெற்றோர்களுக்கும் நமது மூத்த உறுப்பினர்களுக்கும் 2 கேப். ஒன்று வந்து ஜியாகிராபிக்கல் கேப், அது தட் கேன் பி நைஸ்லி காம்பன்சேட்டட். 2வது ஐட்டம் எமோஷனல் கேப். அந்த எமோஷனல் கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. அது நடைமுறைக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாகவும் இருக்குது. அந்த எமோஷனல் கேப்பை ஃபில்லப் பண்ணணும். ஜியாகிராபிக்கல் கேப் அது that can be nicely overcome by frequent trips. இப்போ அடிக்கடி வந்து ஃப்ளைட் நிறைய இருக்குது, எப்போ வேணாலும் நினச்ச சமயத்தில் வரலாம் போகலாம். பட் இந்த எமோஷனல் கேப்பை வந்து ஃபில்லப் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. நான் யோசிச்சு பார்த்தேன், ஔவையார் இப்போது இருந்துச்சுன்னா எப்படி அவங்க வந்து இந்த ஆத்திச்சூடியில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. கொடிது கொடிது முதுமையில் பிணியும் வறுமையும் கொடிது, அதன் இன்னும் கொடிது தனிமையும் வெறுமையும். வெறுமை என்ன பண்ண போறோம்? நம்ம மட்டும் இருக்க பண்றோம், எல்லாம் பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கு. என்ன, நம்ம காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு மறுபடியும் இதே ரொட்டீன். தட்ஸ் கால் மெக்கானிக்கல் லைஃப். திஸ் மெக்கானிக்கல் லைஃப் அதுதான் வெறுமை. அந்த தனிமையும் வெறுமையும் வெறுக்கத்தக்கது. அந்த தனிமையும் வெறுமையும் நாம் வெல்ல வேண்டும். நமது இளைஞர்கள் அதற்கு பாலமாக அமைய வேண்டும். இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எனக்கு ரொம்ப ஒரு வேண்டிய ஒரு குடும்பம் பெங்களூரில் இருக்காங்க. நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை. அவங்களுடைய கணவனும் மனைவியும் ஆளுக்கு ஒரு கார் வச்சுருக்காங்க. ஒருவருடைய வாகனத்தை மற்றவர்கள் மருந்துக்கும் பயன்படுத்த முடியாது, ஏன் மருந்து வாங்கவும் பயன்படுத்த முடியாது. அங்கு அன்பு எப்படி நிலையாக இருக்கும்? அது என்னுடையது, இது என்னுடையது. ஒரே குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அப்பா அம்மா இருக்காங்க.
அவங்களுக்கு தனித்தனியாக செல்ஃபோன் வச்சுருக்காங்க, தனித்தனியாக கார் வச்சுருக்காங்க. ஒருத்தருடைய காரை இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது, அது என்னுடைய இது, அந்த சாவி அங்கே வச்சுருங்க, அதை தொடாதீங்க. அது இந்த மாதிரி நிலைமைகளை வந்து பார்க்கும்போது நமது மனது அச்சப்படுகிறது, கூசுகின்றது. அன்பு தான் எதற்கும் அடிப்படை. அன்பு ஒன்று இருந்தால் அங்கு அழிவிற்கு வேலை இல்லை. அந்த அன்பை நாம் பெருக்க வேண்டும். அந்த அன்பானது சிறு வயதிலிருந்தே வந்து பழக்கப்பட வேண்டும். திடீர்னு அன்பு வந்துடாது. ஒரு பெற்றோர் மீது உள்ள பாசம், அன்பு அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே நம்ம கொண்டு வரணும். அது பெற்றோர்களுடைய கடமை. அது இப்போ திருமணமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் தற்காலிக ஏற்பாடாக முடிஞ்சு விடுது. அது நமது சமுதாயத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் வருத்தப்பட்டே சொல்கிறேன். அது பொருளாதார சமரசங்களால் ஆகின்றது. இந்த பொருளாதார சமரசங்களால் ஆகாமல் அன்பின் அடிப்படையில் ஆயின் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒவ்வொரு வீடும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அன்பே அடிப்படை. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்வுட் அ ஃபவுண்டேஷன் ஸ்டோன் we are going for a palace. கம்பராமாயணத்தில் நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாந்தாதா என்ற மன்னனுடைய நாட்டில் மானும் புலியும் ஒரே தடாகத்தில் தண்ணீர் அருந்தியதாக கம்பர் எழுதியிருக்கின்றார். நமக்கு அந்த அளவுக்கு சமூகம் தேவையில்லை. நமக்குள் வேறுபாடின்றி பெற்றோரையும் மூத்தோரையும் மரபையும் பண்பாட்டையும் போற்றி பெருமைப்படுத்தும் இளைஞர்கள் தேவை. இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கலையை நுணுக்கத்துடன் கற்றால் வீடும் நாடும் அன்பு வயப்படும். சரி, இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால நம்ம பிள்ளைங்க போய் இங்கே அயல் நாட்டில் இருக்காங்க. இங்கே வந்து வேலை செய்ய முடியல, பெற்றோர்கள் வந்து இங்கே சிரமப்படுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் துணை இல்லாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு யோசனை, அவங்களுக்கு ஒரு தீர்வு, என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூஸ் த ப்ரையாரிட்டிஸ் வைஸ்லி. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல நம்ம வந்து கரெக்டாக நிதானிச்சு தெரிஞ்சுக்கிடணும். தென் அலோவ் த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செரிஷ் தம். அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். நாம் வந்து நம்ம நினைச்சு இதுதான் நீங்க செய்யணும், அப்பா நீங்க இதைத்தான் செய்யணும், அம்மா நீங்க இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தாம அவங்களுடைய விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அண்ட் ஸ்பெண்ட் த குவாலிட்டி டைம் வித் தம். இப்போ வராரு, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வராரு, இல்லாட்டி 1 வருஷத்துக்கு ஒருக்கா வராரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும். அதேமாரி அவங்கள வெளியிடங்களுக்கு கூட்டு போகணும். அவங்களோட உட்கார்ந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை எளிதாக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதேமாரி அவங்களுக்கு முக்கியமானது வந்து மெடிக்கல் எய்ட். ஒரு முதுமை வரும்போது பிணியும் சேர்ந்தே வருகின்றது. அந்த பிணி வந்தால் அது யாரை அணுக வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்யணும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கலாம். இல்லை பக்கத்தில் உள்ள மருத்துவமனைகளில் அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி வந்தாங்க பண்ணாங்கன்னா நல்லா கவனித்து அனுப்புங்க, பார்த்து அனுப்புங்க, பண்ணுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ஏற்பாடுகளை பண்ணலாம். இதுகளெல்லாம் தவிர சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க தனியாக இங்கே இருக்காங்க, ஒரு மதுரையில் இருக்காங்க, இல்லாட்டி திருச்சியில் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா கிராமத்திலே இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு சேஃப்டி. பெரிய பலேஷியல் ஹவுஸில் தனியாக இருக்கும்போது பண்ணும்போது அவங்களுடைய தனிமையும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பயம் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கும். அதனால அந்த சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சேஃப்டிக்காக நம்ம எல்லாம் செய்யணும், பண்ணணும். தென் இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம எமோஷனல் கேப்பை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அவங்க இளைஞர்கள் வந்து நமக்கு அடிக்கடி வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது வந்து ஸ்கைப்லேயோ கூப்பிட்டு பேசலாம், பெற்றோர்களோட பேசலாம். அதேமாரி வீடியோ கால்ஸ் அரேஞ்ச் பண்ணி வீடியோ கால்ஸில் பேசலாம், பண்ணலாம். தென் என்கரேஜ் தம் டு பிகம் எ மெம்பர் இன் சம் ஆஃப் த அசோசியேஷன்ஸ். பெங்களூர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அந்த அசோசியேஷன் இஸ் கால்ட் அஸ் NRIPA, நான் ரெசிடென்ட் இந்தியன் பேரண்ட் அசோசியேஷன். அதில் மெம்பராக சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ், எய்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க.
இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இப்படி மீட் பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இப்படி மீட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக ஒரு கவிதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். மனமென்னும் நஞ்சையிலே அன்பை பாய்ச்சி மாறா நல் ஒழுக்கமெனும் வித்தை விதைத்து குணமெனும் உரம் தூவி குற்றம் நீக்கி கோடாத நேர்மையினும் வேலியிட்டு பணத்தாசை என்னும் குருவி நுழைய வண்ணம் பகுத்தறிவு கவன் வீசி, கவன் என்றால் இது, கவன் வீசி உறவுகளை காத்து நின்றால் வனம் போல நன்மைகளை எல்லாம் விளைந்து தள்ளும். வருகின்ற தீமையெல்லாம் மறைந்து போகும், வருகின்ற தீமைகள் எல்லாம் மறைந்து போகும். அண்ணன் சோசோமி அவர்கள் பேசியதற்கு அப்புறம் நான் பேசும்போது கொஞ்சம் எனக்கு கூச்சமாகத்தான் இருந்தது. ஒரு தமிழ் கடல் அவர்கள் பேசியதற்கு அப்புறம் நம்மளை பேச சொல்றாங்களே. தமிழ் கடல் ராயசோவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதற்காக என்ன, அதற்கு பிறகு கேள்விப்பட்டிருக்கேன், ராயசோவை நான் பார்த்தது கிடையாது. அதற்கு பிறகு ஒரு தமிழ் கடல் என்றால் அவர்கள் சொல்லுக்கு சொல்மீறும் சுந்தரனார் அவர்கள்தான். நான் ஒரு மருத்துவக் கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கும்போது ஒரு தமிழ் கருத்தரங்கிற்கு அவர்களை பேசுவதற்காக அழைத்தேன். அவர்கள் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழிலே நாங்கள் கொண்டாடுவோம். அது இசைத்தமிழுக்கு அவர்களை அழைத்தேன். அழைக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், தம்பி இயல் பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு, இசையில பேச சொல்றியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எஸ், இசைத்தமிழ் நீங்க நல்லாவே பேசுவீங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு. அவங்க அந்த ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்திருந்தாங்க, அந்த கவிதையெல்லாம் எழுதிட்டு வந்திருந்தாங்க. அந்த கவிதை இன்னும் மறக்க முடியாத கவிதை. அது ஒரு சிறப்பான கவிதை. எங்களுடைய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓரேஷன் கொடுத்தாங்க. அது நான் வாழும் காலத்தில் அவர்களுடைய தமிழை என்னால் உணர முடிகிறது, கேட்க முடிகிறது என்றால் எனக்கு அது மிகுந்த சந்தோஷம். அதற்கப்புறம் இந்த நகரத்தார் ஹெரிட்டேஜ் இதை பற்றி கேள்வியுற்றேன். அண்ணன் முத்துராமன் அவர்கள் செயற்கரிய சாரியம் செய்துள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும், முத்துராமன் அவர்களுக்கும் அவருடைய குழுவிற்கும் உங்களுடைய பாராட்டுதல்களை கரவொலி அனுப்பி தெரிவித்துக் கொள்ளுங்கள். மென்மேலும் இந்த மாதிரி காரியங்கள் செய்து நமது சமூகம் தழைக்க நிறைய அன்பர்கள் நண்பர்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த அன்னை மீனாட்சியை இறைஞ்சி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்பிற்கு வணக்கம் சொல்லி நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மரபு வழி நடைமுறைகளை பேணுதல் என்ற தலைப்பு. நடைமுறைகள் என்றால் என்ன? சங்க காலத்துல அன்பின் ஐந்திணை என்று சொல்வாங்க. திணை என்றாலே ஒழுக்கம்தான். ஐநில ஒழுக்கம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐநில ஒழுக்கம். நிலங்கள்ல வாழ்றவங்க மறந்தும் கூட அடுத்து வேற நிலத்துக்கு போயிட மாட்டாங்க. குறிஞ்சியில இருந்தாங்கன்னா அங்க என்ன கிடைக்குதோ அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உணவுக்காகவோ வேலைக்காகவோ வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒரு பாட்டுல ஒரு விஷயம் கூட இருக்கு, எறும்பு கூட போகாதான். மழைக்காலங்கள்ல இந்த எறும்பு என்ன செய்யுமா, தண்ணி அதிகமாக வடிஞ்சதுன்னா தன்னுடைய உயிர் போயிருங்கிறத நினைச்சுக்கிட்டு மேட்டுக்கு போகுமா. மணல் மேட்டுக்கு போய் இருந்துட்டு மழை நின்னு தண்ணி வழியவும் இங்க வந்துருமா, சொந்த ஊருக்கு வந்துருமா. அப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொந்த வீடுகள்ல வாழ்றதுதான் விருப்பப்படுறாங்க. என்னுடைய தாயார் மீனாட்சி ஆட்சி அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்களே தவிர அவங்க சொந்த வீடை விட்டு வரவே மாட்டாங்க. 89 வயசாச்சு, அவர்களாவே சமைச்சு அவங்களாவே சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியம் நம் பிள்ளைகிட்ட இப்போது கிடையாது.
எங்க வேணாலும் போகுதுங்க. நான் வேற தலைப்புக்குள்ள போக நான் விரும்பல. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உணவு நடைமுறை நல்லா இருக்கணும். முன்னார்கள்லாம் அப்படித்தான், இட்லி தவிர வேற பலகாரமே நம்ம தான் பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இப்ப பிள்ளைகளுக்கு இட்லியே பிடிக்கல. என்னம்மா தினந்தோறும் இட்லி கல்ல தூக்கி போடுற, போர் அடிக்குது. சொல்ற பார்த்தா வார்த்தைகளை பார்த்தா போர் அடிக்குது, இட்லியை பார்த்தா போர் அடிக்குது. அந்த பிள்ளை என்ன பண்ணுதுங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு வெளி ஹோட்டல்ல சாப்பிட போகுது. பெற்றோர் நம்ம என்ன பண்றோம், சொல்றது கிடையாது பிள்ளைகிட்ட, போகாதீங்கப்பா, நீ சாப்பிடும் போது நல்லா இருக்கும், ருசியாத்தான் இருக்கும். அந்த ருசி வாய் நாக்கு வரைக்கும் தான், அதுக்குள்ள ஒன்று ருசிலாம் கிடையாது. உள்ள போனா எல்லாம் செமிச்ச எல்லாம் வெளியே போயிடும். பெற்றோர் சொல்லணும், இந்த மாதிரி நாக்கு வரை சுவை கொடுக்கின்ற உணவுகளை தயவு செய்து சாப்பிடாதீங்க. அந்த உணவுகள் உள்ள போய் என்னென்ன தீங்கு விளைவிக்கும் என்பதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சில சமயங்கள்ல நம்ம கூட போயிடுறோம். என்ன சொல்லி போயிடுறோம், தினந்தோறும் சமைக்கிறதுக்கு எரிச்சலா வருது. ஒரு நாள் நம்மளும் போவோமே பிள்ளைகளோட, போகாட்டியும் பிள்ளைய கட்டாயப்படுத்துதுங்க, நீங்க வாமா நீங்க வாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு தீங்கு விளைவிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகள் சொல்லலைன்னா அப்புறம் எப்படி? நடைமுறைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். உணவும் ஒரு நடைமுறை தான். அடுத்து வாழ்வியல் நெறிகள். அன்பு, டாக்டர் சொன்னாங்க அன்பை பத்தி ரொம்ப அருமையாக. அன்பு அடிப்படை. நாங்கள முன்காலத்துல பாத்தீங்கன்னா அன்போடு இந்த வாழ்க்கை, இயற்கையோடு இந்த வாழ்க்கை தான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த அன்பை பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். வெளி ஊர்கள்ல தொலைவுக்கு போய் வாணியம் செய்ய போகிற, இல்ல வட்டி கணக்கு எழுத போய் நம்மளுடைய செட்டியார் முன்னோர்கள் எல்லாம் அங்க போயிருவாங்களாம். இங்க இருக்க ஆட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, மாட்டு பண்ணை வச்சு பால் கறந்து, தானே பால் கறந்து அந்த பாலை அவங்களே வீடு கொண்டு போய் வித்து கொடுத்து அந்த காசு பேச சிறுவாட்டு காசும்பாங்க. என்ன ஆச்சு? சிறுவாட்டு காசு. அந்த காசுக்கு பேர் சிறுவாட்டு காசு. அந்த காசைத்தான் அந்த ஆட்சி எடுக்குது. செட்டியார் சம்பாதிக்கிற பணம் திருப்பணிகளுக்கும் அறக்காரியத்தான் உதவணும். நம்மளே சம்பாதிக்கணும். அந்த ஆட்சி ஒரு காரைக்குடி ஆட்சி தான் நான் சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்சி செட்டியார் அனுப்ப பணத்தை ஒரு காசை கூட அது எடுக்காம தான் சுயமாக சம்பாதித்த அந்த காசை எடுத்து அத ஒரு சுருக்கு பையில பத்திரமாக போட்டு வைக்குது. அதான் அங்க பத்திரங்கிறத ஒரு பண்பு. இப்ப பெரிய பிள்ளைங்க எல்லாம் அழகா ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டு போகுதுங்க. அதாவது ஒருத்தர் ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருந்தா அதுக்குமே நம்ம பெருசா வாங்கணும், விலை அதிகமா கொடுத்து வாங்கணும். போகுதுங்க, அது வேலையில ஈடுபடுறதுக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு பேக் அங்கே வச்சு வந்துடுதுங்க. தொலைஞ்சு போச்சு, எல்லாமே போச்சு, உள்ள உடைமைகள் எல்லாமே போயிரும். நம்ம தாய் முன்னோர்கள் எல்லாரும் அந்த சிறுவாட்டைக்கு சிறுக சிறுக சேர்த்த சிறுவாட்டு காசை என்ன பண்றாங்க, அந்த இதுல சுருக்கு பையில போட்டு வச்சுக்கிறாங்க. போட்டு அந்த காசுல தனக்கு தேவையான பவுடர் வாங்கிக்கிறது. குட்டிக்குரா பவுடர் தான் எனக்கு தெரிஞ்ச பவுடர் நான் நினைக்கிறேன். முன்னாடி அந்த டப்பா இன்னும் நிறைய வீட்டுல இருக்காச்சு. இந்த நம்ம வீடுகள்ல இருக்கு அந்த குட்டிக்குரா, அந்த ஆரஞ்சும் வெள்ளையுமா இருக்கும், சந்தன பவுடர் மாதிரி இருக்கும். அதான் பவுடர் வாங்கி பண்றாங்க. அந்த சிக்கன தான் பின்பற்றிய சிக்கன நடைமுறைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தீர்வுன்னா இதான், பெற்றோர்கள் தான். நமக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் பிள்ளை சொல்லித்தரதுக்கு ஏன் தயக்கம்னு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், திருமணங்கள்ல முன்னாடி கல்யாணம் பாத்தீங்கன்னா 12 நாள் நடந்திருக்கு, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு வாரம் வந்துச்சு, அப்புறம் 3 நாள் ஆனிச்சு, இப்ப 1 நாள் ஆனிச்சு. ஒரே நாள், ஒரு நாள் கல்யாணம். முதல் நாள் சாயந்தரத்திலேருந்து எல்லா சடங்குகளையும் ஆரம்பிச்சு அவசர அவசரமா நானும் செஞ்சேன் கடமைக்கு அவ்வளத்தையும் செஞ்சு காலையில திருப்புட்ட மாப்பிள்ள வந்துடுறாரு. இந்த நம்ம சடங்குல கழுத்துரு கோர்த்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை. அது பல பையன்களுக்கு தெரியல, பங்காளிகளுக்கே தெரியல.
என்ன ஒரு வீட்டுல நான் உண்மை நடந்ததுங்க இது. ஒரு வீட்டுல போய் பார்த்தேன், கையில புஸ்தகம் வச்சிருக்காங்க, புஸ்தகத்தில் நகரத்து கழுத்தில் எந்த அந்த படம் போட்டிருக்காங்க, எப்படி கோர்க்கிறது எல்லாமே புத்தகத்தை இருக்கு. அதை பார்த்து பார்த்து கோர்க்கிறாங்க. தெரிந்த முன்னோர்கள் இந்த சடங்கு முறைகளையும் இந்த கழுத்துறு கோர்த்தலையும் அந்த கழுத்துறு கட்டுறதனுடைய நோக்கம், அந்த கழுத்துறங்கிறது ஒரு திருப்பூட்டுறது, ஒரு மங்களமான நிகழ்ச்சி. சிலப்பதிகாரத்துல ஒரு வரி வருது, மங்கள நான் எழுந்தது அப்படின்னு வரும். அதை பாத்தீங்கன்னா அது கழுத்துறு தான். அந்த இதுதான் மங்கள நான் தான். கண்ணையை கோவலன் கல்யாணத்தப்ப அந்த ஒரு வரி இளங்கோவன் சொல்லியிருக்காரு. அந்த மங்கள நான் என்பது கழுத்துறு. அதன் பெருமையை பிள்ளைகளுக்கு புரிய வைக்க நம்முடைய கடமை, சொல்லி கொடுக்கணும். சும்மா பிள்ளைய வருதுங்க 4 நாள் லீவு கொடு. கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணே வந்து ஒரு வாரத்துக்கு வர்றாங்க. ஒரு வாரம் தான். யார பிள்ளைய போய்ப்பாங்க, சொந்தக்காரன் யார தெரியும், எந்த பங்காளிக்கு முன்னாடியா பாத்தீங்கன்னா கல்யாணம்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே சாமான்லாம் எடுத்து வச்சு முறுக்கு சீர் கொடுக்கறதுக்கு முறுக்கெல்லாம் கை முறுக்கெல்லாம் பண்ணி அதற்கப்புறம் மாவு உண்ட அந்த அளவு வச்சு மாவு சாப்பாடு பலகாரம் கொடுப்பாங்க. பலகாரம் பண்ண வரவங்க பலகாரம் கொடுப்பாங்க. அவ்வளவு வீடு அவ்வளவு ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி வீடு அப்படி கலகலகலன்னு இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் சீர் வைக்க போறது, மறுசீர் வைக்க போறது, மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணி உட்கார்ந்துருக்குது, பொண்ணு அழைக்கு, எல்லாமே ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைங்க வந்து அவசர அவசரமா பண்றாங்க. எல்லாவற்றையும் இந்த நடைமுறைகளை பெறல் என்றாலே என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நூல் எதுக்காக பண்றாங்க நோக்கத்தை வந்து அறிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். நம்முடைய மரபு காக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அந்த குலம் முழுவதும் சின்ன பிள்ளைய கூட அறிஞ்சிருக்கணும். 15 வயசு பிள்ளைகள்லாம் அறிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அவ்வளத்தையும் கல்யாண வேலை முழுவதும் இந்த பிள்ளைக்கு பார்க்க தெரியணும். அதற்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், லெட்டர், இந்த வாட்ஸ்அப் பத்தி தான். தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்ததுன்னா இந்த 10 காசு கார்டு அதை எடுத்து இடது பக்கம் வந்து விலாசம், பிள்ளைகளுக்கு வீட்டு விலாசமே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பங்காளி வீடு யாரு, ஐயாக்க வீடு யாரு, யாருக்கும் தெரியவே இல்லை. வீட்டு விலாசமே பிள்ளைகளுக்கு தெரியல. அந்த லெட்டர்ல கார்டுல பாத்தீங்கன்னா அந்த விலாசம் இருக்கும். அந்த வாசகங்கள் பிள்ளைய தெரியாது. இன்னார் எழுதி கொண்டது, இப்பவும் நலம், இந்த மாதிரி நான் தமிழ் தேதி போட்டு நாளை இந்த மாதம் இந்த தேதியில கல்யாண திருமணம் வச்சிருக்காங்க, அதற்கு எல்லாவற்றும் குடும்பத்தோடு வரைய தர வேண்டியது. இந்த லெட்டர் வந்து நிறைய அவ்வளவு வீட்டுக்கு எழுதுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, யாரையுமே கூப்பிட போறது கிடையாது. அதாவது கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டுல ஒருத்தவங்க ஒரு பொண்ணு, அந்த வீட்டுல வாக்கப்பட்ட ஒரு பொண்ணும் ஒரு தெரிஞ்ச ஒரு பையனை கூட கூப்பிட போவாங்க. இந்த மாதிரி முகூர்த்தம் வச்சுக்கிறோம், கெட்டி பண்றோம், முகூர்த்தம் வச்சுக்கிறோம், கல்யாணம் பண்றோம், எல்லாம் கூப்பிட போவாங்க. அந்த நிகழ்ச்சியே இப்ப கிடையாது. எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்த அப்புறம் பல குழு, நிறைய குழு இருக்கு. எல்லா செய்தியும் படிக்கும் போது இந்த முக்கிய செய்தி மறந்து போயிடும். அதான் அங்க விஷயம். போடுறாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவ்வளோ செய்தி, ஒரு நாளைக்கு 1000 செய்தி பார்த்தாங்கன்னா எதுங்க மனசுல நிக்கும்? முக்கியமானது அப்படியே மறந்து போயிடும். அப்ப நம்ம சமூகத்துல மறக்கப்பட்ட இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, திருவாதிரையும் கார்த்திகை புதுமையும். திருவாதிரை வந்து என்ன செய்வாங்க, யாருக்கு பண்ணுவாங்கன்னா, பெண் பிள்ளைகள் 13 வயதான பெண் பிள்ளைகளுக்கு அலங்காரம் பண்ணி, அறக்கல்யாணம் மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அலங்காரம் பண்ணி தெருவில் கூட்டு போவாங்க. அதோட பல பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து போகும். அந்த பிள்ளையை பாட்டு பாடுங்க, ஆடி ஆடி வாரம் அவரைக்காய் போடுங்கள், பாடி பாடி வாரம் பாட வரங்காய் போடும். பிள்ளை அழகா வீட்டு விடா போய் அந்த காயை எல்லாரும் வீட்லயும் வாங்கி கோயில கொண்டு அப்படியே வைக்குதுங்க. அதே மாதிரி ஆண் மகனுக்கு கார்த்திகை புதுமை, கார்த்திகை மாசத்துல திருக்கார்த்திகை என்று அந்த புதுமை நடத்திருக்காங்க. எதற்காக பண்றாங்க அப்படிங்கிறது என்ன முக்கியம்னா, இதுக்கு பேர் சூப்பிடிம்பாங்க. சரியாச்சு, சூப்பிடி. சூப்பிடிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, சுளுந்து என்ற ஒரு மரம், காட்டு மரம், சுளுந்து அல்லது சூழ், அந்த மரத்திலேருந்து எடுக்கப்பட்ட மரத்தை பண்ணி தீவட்டி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆண் பிள்ளைகளை குதிரை ஏற்றி தீவட்டி பிடிச்சி முன்னாடி போட வைப்பாங்களாம். எதற்காக பண்ணாங்கன்னா, எங்களுடைய குலத்தில் பிறந்த இந்த ஆண் பிள்ளைகள் போர் பயிற்சிக்கு தயாராக இருக்கின்றார்கள், குதிரை ஏறுவதற்கு பயிற்சியை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை காட்ட. அதை வச்சுதாங்க முன்னாடி மாப்பிள்ளை குதிரையில வந்துச்சு. இப்ப குதிரையே இல்லைங்க, இப்ப மாப்பிள்ளை குதிரையே இல்ல, குதிரை மாப்பிள்ளை வரல.
இந்த மாதிரி முக்கியமான இந்த விழாக்கள் எல்லாம் சடங்குகள் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக பின்பற்றப்படுகின்றன, நடைமுறைகளாக அவள் எப்படி மாறிவிட்டன என்பதை பெற்றோர்கள் தெரிந்திருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்க பெற்றோர் தான் முக்கியம். எனக்கு என்னன்னு பேசாம நல்லா படிக்குது, ஃபாரின்ல இருக்கு, அப்படி இப்படின்னு பெருமை விட்டு அங்க பெருமையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மரபு தெரியணும் பிள்ளைக்கு. எப்படி வாழும், இப்படித்தான் வாழ்றது வாழ்க்கை, எப்படியோ வாழ் வாழ்க்கை கிடையாது. என்ன வழியாச்சு, இப்படித்தான் வாழ்வதை வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முறைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மரபு சார்ந்த நெறிமுறைகளில் தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளைகள் 16 அடி பாயணும். அதற்கு பெற்றோர் காரணமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான தலைப்பை கருத்தரங்கத்திற்கு அமைத்து இந்த கருத்தரங்க உட்தலைப்பில் என்னையும் பேச வைத்ததற்காக கோடி நன்றிகளை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மரபு வழி பெயர் சூட்டுதல். முதல்ல நம்ம சமூகத்துல முக்கியமா பேர்களை வச்சுதான் எல்லாம். இப்ப எங்க குடும்பத்துல எடுத்துட்டோம்னா நம்ம செட்டியை விட்டு பழக்கமே என்னன்னா, முன்னால பிறக்கிறவங்க முதல்ல பிறக்கிற பையனுக்கு அப்பத்தா ஐயா பேரு, ரெண்டாவது பிறக்கிற பையனுக்கு ஆயா ஐயா பேரு, முதல்ல பிறக்கிறவங்களுக்கு அப்பத்தா பேரு, பொம்பளை பிள்ளைன்னா ரெண்டாவதுன்னா ஆயா பேருன்னு வைப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல எடுத்துட்டோம்னா முதல்ல எங்க அண்ணன் பேரு வடுகநாதன், எங்க ஐயா அப்பத்தா ஐயா பேரு, ரெண்டாவது தியாகராஜன் ஆயா ஐயா பேரு, மூணாவது எங்க அப்பச்சி பேர் வச்சாங்க வைரவன்னு எங்க அண்ணனுக்கு. அதே மாதிரி நான் எங்க அண்ணன் ராமுங்கிறவங்களுக்கு என்ன பேர் ராமசாமிங்கிற காரணம் என்னன்னா, எங்க அப்பத்தா சொல்லுவாங்க, நம்ம ஐயாவோட ஆத்தா இருக்கும்போது மாசமா இருந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க, ராமாயியாச்சு, அதனால ராமநாதன் பேர் வச்சாங்கன்னு. நான் 8ஆவதுங்கிறதுனால எனக்கு கண்ணன்னு பேர் வச்சாங்க எங்க வீட்டுல. அதே மாதிரி எங்க ஆட்சிக்கு பெரியாச்சிக்கு அப்பத்தா பேர் பாப்பாயி ஆச்சின்னு, ரெண்டாவது ஆட்சிக்கு ஆயா பேர் அலமேல் ஆச்சின்னு, மூணாவது எங்க ஐயாவுக்கு 2 தாரம், மூத்தது 2ஆம் தாரத்தாச்சு பேர் சிந்தாமணி ஆச்சி, அது மூணாவது ஆட்சிக்கு பேர் சிந்தாமணின்னு வச்சாங்க. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இந்த பேர்கள் அந்த வம்சம் தலைக்கணுங்கிறதுக்காக வைக்கிறது. இப்ப என்னடான்னா அஸ்வின் நாச்சியப்பன் வைக்கிறாங்க, கூப்பிடுறது அந்த நாச்சியப்பனை சேர்த்து கூப்பிடுறது இல்ல, அஸ்வின் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம எப்படி இது பண்றோம்னு எனக்கு புரியல. இப்போ நம்ம செட்டிய வீட்லயே மரபு என்னன்னா, அந்த பணம் இது பணம் எழுதுறமே, பணம் எழுதும் போது வடுகநாதன் கண்ணன் அந்த மாதிரி எழுதுவாங்க. இப்ப எப்படி எழுதுறது? அஸ்வின் நாச்சியப்ப செட்டி அஸ்வின் எழுத முடியுமா? இல்ல பின்னால அவனுக்கு எழுதும் போது எப்படி எழுதுறது? அஸ்வின் அப்படி. அதாவது நம்மளுடைய மரபுகளையும் இதையும் நம்ம எப்பவுமே விட்டுறக்கூடாது, பண்பாடுகளையும். ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த மற்ற எந்த சமூகத்திலையும் கிடையாது. நம்ம நகரத்தார் சமூகத்தில் நம்ம பிறந்ததையே ஒரு பெருமையா நம்ம நினைக்கணும். காரணம் என்னன்னா, உலகத்துக்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த சமுதாயம் இந்த நகரத்தார் சமுதாயம் தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, காலேஜ் நாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு. எத்தனை காலேஜ் ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அண்ணாமலை பல்கலைக்கழகமும், தியாகராஜர் பொறியியல் கல்லூரியும், வள்ளல் அழகப்பரோட இது இந்த எல்லா 3 இதுவும் இல்லை பட்சம்லாம் ரொம்ப பேர் படிச்சிருக்கவே முடியாது. அவங்கெல்லாம் எந்த நோக்கத்தில் ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம சமுதாயம் முன்னேறணுங்கிறக்காக. அதே மாதிரி அவங்களுடைய மில்லுகள்ல எத்தனையோ பேர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அதாவது இந்த சமுதாயத்துக்காகவே அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லணும். கோடி கொடுத்தான் அழகப்பர், தன் குடியிருந்த வீட்டையும் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமா சொல்லணும்னா, இந்த பேர்களை மட்டும் தயவு செய்து புது மாதிரி பேர்களை வைக்காதீங்க. சில பேர் என்ன பண்றாங்க, வீட்டுல பேர் வைக்கும் போது எங்க வீட்டுல எல்லாம் எங்க ஐயா பேரு வடுகநாதன், அதனால எங்க ஆத்தா என்ன பண்ணுவாங்க, எங்க அண்ணன் பேர் வடுகநாதன் கூப்பிட மாட்டாங்க, பெரிய தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதை பத்தி தப்பு இல்ல, புதுசா ஒரு பேர் வைக்கல, சும்மா பெரிய தம்பி, மாமனார் பேரை கூப்பிடப்படாங்கிறக்காக பெரிய தம்பிம்பாங்க. அதாவது செட்டிய வீட்டுல அப்படி ஒரு அந்த காலத்துல இருந்த நடைமுறைகள். இது ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் மிக்க ஒரு சமுதாயம். உள்ளபடியே இந்த சமுதாயத்து மாதிரி ஒரு சமுதாயம் நான் பெருமைக்கு சொல்லவில்லை. எந்த ஒரு கல்யாணத்துக்கும் போங்க, அந்த கல்யாணத்துக்கு போனோம்னா நம்மளா பாத்துக்கிட்டு இருக்கணும், யார் நம்மளை சாப்பிட கூப்பிடுவாங்களான்னு. அவங்க இல்லைன்னா என்ன பண்றாங்க, சில கல்யாண வீட்டுல எல்லாம் திருப்பூட்டி முடிச்சோடனே என்னமோ இந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி வேகமா ஓடுறாங்க சாப்பிட. நம்மளால அப்படி எல்லாம் போக முடியாது. இந்த சமுதாயம் அப்படி கிடையாது. வந்தவங்களை வாங்கன்னு கேட்கறதுக்கு ஒருத்த, அண்ணன் இருங்கிறதுக்கு ஒருத்த, அடுத்து அண்ணன் இந்த இருங்க இலை போட்டாச்சான்னு பார்த்துட்டு வந்தாடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் அண்ணன் இந்த ஒரு அடுத்த பந்தியில் நீங்க சாப்பிடலாம்னு சொல்றது. இந்த உபசரிக்கிறது, பண்பாடு, நாகரிகம் எல்லாமே இந்த நகரத்தார் சமுதாயத்துக்கே உடையது. உள்ளபடியே நமக்கு ஒவ்வொருத்தரும் பெருமைப்படணும் இந்த சமுதாயத்தை நம்ம பிறந்தோம்ங்கிறதுக்காக.
நான் உள்ளபடியே நான் கடவுள்கிட்ட நினைக்கிறதெல்லாம் நமக்கு இன்னொரு பிறவின்னு இருந்தா கூட இந்த சமுதாயத்துல தான் பிறக்கணும், நகரத்தார் சமுதாயத்துல. வேற எந்த இதுவும் இல்லை. எனக்கு கூட பெருமையெல்லாம் வந்து என்னை தாய் தந்தையர் என்னை பெற்று என்னை எதுனாலும் எனக்கு இந்த பெருமை இந்த இடத்துல நான் பேசுறேன்னா இந்த மதுரையில் உள்ள இந்த நகரத்தாருடைய உங்களுடைய அன்புனாலதான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சிச்சு. அதனால என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மரபுகளை மீறக்கூடாது, நம்ம சமுதாயத்தினுடைய அந்த பழைய பழக்க வழக்கங்களையோ எதையுமே மாற்றக்கூடாது. ஆட்சி சொன்னாங்க 16 நாள் கல்யாணம், இந்த ஒரு வார கல்யாணத்துக்கெல்லாம் நானே போயிருக்கேன். அப்புறம் 3 நாள் கல்யாணம், இப்போ 1 நாள் கல்யாணம் வந்துருச்சு. பட் அதே மாதிரி நம்மளுடைய இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம செட்டியார்கள் யாருமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு செட்டியார்ட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். அதாவது எங்க ஐயா சொல்லுவாங்க, தம்பி நம்ம பணத்தை வந்து ஒரே இதுல இது பண்ணப்படாதப்பா, அதாவது கொஞ்சம் இடத்துல போடணும், கொஞ்சம் நகையில போடணும், கொஞ்சம் ஷேர்ல போடணும். எதுக்கு ஐயான்னு கேட்டா, ஏதாவது ஒண்ணு இதுவானா ஒண்ணு நம்மளுக்கு கை கொடுக்கும். அப்படி செட்டியார் ஒவ்வொன்றும் யோசிச்சு அவ்வளவுதும் பண்ணிருக்காங்க. இந்த நகரத்தாரர்களுடைய பார்த்து தான் இன்னைக்கு இந்த பழனிக்கு பாத யாத்திரை எல்லாம் போறாங்க. இதை ஆரம்பிச்சு வச்சவங்களே தேவகோட்டை, கண்டனூர், நெற்குப்பை, மேலைச்சூர், இந்த நம்ம நகரத்தார் பெருமக்கள் தான் பாத யாத்திரை ஆரம்பிச்சது. இன்னைக்கு எல்லாரும் பாத யாத்திரை போறாங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னோடிகள் வந்து யாருன்னா நம்ம நகரத்தார் தான். ரெண்டாவது, இந்த இப்ப நம்ம நச்சாந்த வீட்டுக்கே போனோம்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு இங்கிலீஷ் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை சொன்னா தெரியாது. நச்சாந்த வீட்டுக்கு போய் இந்த மாதிரி சிவனடியான் செட்டியார் வீடுனா யாரு வேணாலும் காமிப்பான். ஏன்னா இந்த பேருக்கு ஒரு அவ்வளவு மரியாதை. நச்சாந்துப்பட்டினா உடனே சிவனடியான் செட்டியார் ஞாபகம் வந்துடும். நான் அவங்கள இது பண்ணணுங்கிறக்கா சொல்லல, அந்த அளவுக்கு அவங்க அந்த ஊர்ல ஒரு அந்த பேரு செல்வாக்கு அதுக்காக சொல்ல வரேன். ஒவ்வொரு ஊர்லயும் அப்படி ஒவ்வொருத்தருடைய பேர் இருக்கு. பேரை சொன்னோட வந்துடும். இப்ப நாச்சியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பழனி பண்ண ஞாபகம் வந்துடும். ஆக்சுவலா உள்ளபடி சொல்றேன் நான், இந்த பேர் அந்த பழைய அந்த பேர் வந்து நம்ம புதுசா பேர் வச்சா யாருக்கும் தெரியாது. இப்ப ஒண்ணும் வேண்டாம், நீங்க மைவாலம்பட்டிக்கே போங்க, போய் சாத்தப்பண்ணனை சாத்தப்ப செட்டியார் வீடுன்னு சொன்னா அங்க ஆனா 2-3 சாத்தப்பன் இருக்காங்க. அவங்க கேட்பாங்க, சிஎஸ்பி சாத்தப்பனா, இல்லைன்னா அவங்க கருப்பா இருப்பாங்களே அந்த சாத்தப்பண்ணனா, இல்லைன்னா திருநகர்ல இருக்காரு அந்த சாத்தப்பண்ணனான்னு கேட்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, டக்குன்னு சொல்லிடுவாங்க, அண்ணா இல்லண்ணே நம்ம இந்த மதுரையில இருக்காருல்ல இந்த அந்த வீடு தான் போங்க அப்படின்றாங்க. ஏன்னா இந்த பேர்களுக்குள்ள மரியாதை இந்த சமூகத்துல ஒண்ணுதான் அந்த பேருக்குள்ள மரியாதை. நம்ம ஒரு கல்யாண கார்டுக்கு போனா கூட அங்க என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ நடராஜன் செட்டியார் பேரனா, சரி சரி வைரவண்ண மகன் அப்படித்தானே அப்படிம்பாங்க. சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு நீ வந்து அஸ்வின் பையனா, நீ வந்து ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவங்க பேரனா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வந்து தயவு செய்து இப்ப இருக்க ஒரு சின்ன இது இப்ப எங்க பேரனுக்கே என்னன்னா, பையனோட பையனுக்கு துருவ் கண்ணன் வச்சிருக்காங்க. ஆனா எங்க மருமக வந்து எப்படி கூப்பிடும்னா துருவ்னு தான் கூப்பிடுவேன், நம்ம பேரை சொல்லாது. நான் சொல்றது என் பேரை சேர்த்து சொல்லுங்க, நீங்க என் பேரை சேர்த்து தானே வச்சிருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் பேர் அவங்க துருவ்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நட்சத்திரம் இதுக்கா ஒரு இந்த பிரகாரம் அதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு எல்லாமே வந்து எப்படின்னா நம்மளால வந்து துருவ் கண்ணன் வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வைங்க, அதெல்லாம் ஒரு அலைசா வைங்க. இப்ப என் மகவுட்டு பேருக்கு வச்சிருக்கோம், பழனியப்பன் அலை சாய் மணிகண்டன் வச்சிருக்காங்க. கையெழுத்து வந்து அந்த பையனுக்கு சிங்கப்பூர்ல பிறந்திருக்கான், பட் பேரு பழனியப்பன் தான் அவன் பேரு. ஏன்னா அந்த குலம் தலைக்கணும், வளரணும், அதுக்காக வைக்கிறது. தயவு செய்து நம்முடைய பேர்களை எல்லாம் மாற்றவே கூடாது. அதுக்கு பெற்றோர்கள் தயவு செய்து நம்ம எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும். நம்ம பாரம்பரியங்கள் நம்ம மரபுகள் காப்பாற்றப்படணும். இந்த சமுதாயத்துல வந்து மிகப்பெரிய சமுதாயம் இன்னைக்கு சொல்லிக்கினே போலாம். அந்த சமுதாயத்தை எல்லா விதத்திலையும் உயர்ந்த சமுதாயம் இந்த நகரத்தார் சமுதாயம். எல்லாரும் என்ன கேட்பாங்க, சார் நீங்க ஒருத்தன் சொன்ன அன்னைக்கு நானும் செட்டியார்னா, நீ செட்டியாரா என்ன அப்படின்னு, இல்ல நாங்க வந்து இதான் சார் உங்க செட்டியார் தான் அது பரம்பக்குடி. நான் சொன்னேன், நல்ல அளப்பா நான் காரக்குடி, நானும் நீ எப்படி ஒண்ணா முடியும் என்ன, நாங்க வந்து நாட்டுக்கோட்டை செட்டியாரப்பா, கோட்டை மாதிரி வீடு கட்டினவங்க நாங்க. ரெண்டாவது எங்க சமூகத்துல நாங்க எங்க ஊர் எல்லா ஊர்லயுமே கவர்மெண்ட்ல எதுவுமே பண்ணல. பள்ளிக்கூடமா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், இல்ல பொழுதுபோக்காவே இருக்கட்டும், அனைத்தும் எங்க நகரத்தார் தான் பண்ணிருக்காங்க. 76 ஊர்லயும் கவர்மெண்ட் பண்ணல. மிகப்பெரிய சமுதாயம் இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தை வந்து யாரால எந்த காலத்துல இந்த சமுதாயம் வீழாது. நம்ம பிள்ளைங்க எல்லாம் இப்ப எங்கேயோ போயிட்டாங்க டாப்ல எல்லாருமே. நான் என்ன சொல்றேன்னா, நல்லா உயர்ந்த இடத்துக்கு வாங்க, ஆனால் நம்ம பாரம்பரியத்தையும் நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்களையும் நம்ம பேர்களையும் அதை விட்டு கொடுக்க கூடாது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என் மனசு ரொம்ப நாளா இருக்கிறது, அது இந்த சபையில சொல்லிடுறேன். எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த யாதவா காலேஜ்னா என்ன பண்றாங்க, அவங்க கோனார் ரோட்டு பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க.
சௌராஷ்டிரா காலேஜ்னா சௌராஷ்டிரா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் பாஸ் ஆனா போதும். அமெரிக்கன் காலேஜுக்கு போனீங்கன்னா கிறிஸ்டியனுக்கு கொடுத்தாடுறான், பக்ஃபோர்டு காலேஜுக்கு போனா முஸ்லீம் கொடுத்தாடுறான். ஆனா நம்ம ஆளு நடத்துற காலேஜ்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ரொம்ப அதெல்லாம் வருத்தமா இருக்கு. நான் தஞ்சாவூர் மாநாட்டிலையும் சொன்னேன், புதுக்கோட்டை மாநாட்டிலையும் சொன்னேன், தீர்மானமா எழுதுனாங்க. அது அப்படியே இந்த புஸ்தகத்துல பக்கத்துல அப்படியே இருக்கே கூடிய அதை யாருமே இது பண்ணல. நான் யாரையும் தப்பா சொல்லல. அந்த காலத்துல ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன். அப்ப போன் செல்போன் கிடையாது, சாதாரணமா இந்த போன் தான். வலையப்பட்டில எங்க ஐயாவை பார்க்க வருவாங்க, இந்த மாதிரி தியாகராஜா காலேஜ்ல சீட் வேணும்னு. அப்ப ஐயாவுக்கு சகல இந்த கருமுத்து சுந்தரம் செட்டியார், தியாகராஜன் செட்டியாருடைய மூத்த மகன். ஐயா என்ன பண்ணுவாங்க, போன் பண்ணி இந்த மாதிரி நான் சுந்தரம், நான் நடராஜன் பேசுறேன் வலையவட்டில இருந்து, எங்க ஊர் பையன் ஒரு பையன் வர்றேன், அவனை கொஞ்சம் அந்த பிகாம்ல. உடனே இந்த பையன் இங்க மில் பங்களாவுக்கு போவான். அந்த மாதிரி எங்க சகல அனுப்பிச்சு விட்டாரா, சரி இருங்கன்னு அவர் போன் பண்ணி, இந்த பையன் வருவான்ப்பா, இவனுக்கு பிகாம்ல சேர்த்துக்குங்க அப்படின்னு சுந்தரம் செட்டியார் தியாகராஜா காலேஜ்ல இருக்க பிரின்சிபால்ட்ட சொல்லுவாரு. பட் ஆனால் இப்ப நம்ம யாரையும் பார்க்க முடியல. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, அது மெரிட் இருந்தா கிடைச்சிருங்கிறாங்க. நான் ஒரு செட்டியார் நம்ம கம்யூனிட்டி பிள்ளைக்கு 1100 மார்க் இருந்து என்னால வாங்கி கொடுக்க முடியல. பட் ஆனா அந்த பொண்ணு BSNL காலேஜ்ல படிச்சு இன்னைக்கு டாப்ல போய் பெங்களூர்ல பெரிய போஸ்ட்ல இருக்கு. அதுக்காக இதுங்க மாட்டேன். ஆனா என்ன சொல்றேன், தயவு செய்து இங்க இருக்க எல்லாருமே அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நம்ம சமூகத்துல நடத்துற கல்வி கூடங்கள்லயாவது நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தயவு செய்து நீங்க இடம் கொடுக்கணும்னு சொல்லி, நம்ம மரபு இதுவும் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி, இந்த வாய்ப்பளித்த இந்த ஹெரிட்டேஜ், இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த ஹெரிட்டேஜ் அமைப்பு இது உள்ளபடியே பாராட்டணும். ஏன்னா காரணம் என்னன்னா, அண்ணன் கனடாவில் இருக்காங்க. கனடாவில இருந்து இங்க இது வரைக்கும் இங்க நகர்த்தா சங்கத்தில் நான் வந்திருக்கேன். இங்க நான் செக்ரட்டரியா இருந்திருக்கேன், வைஸ் பிரசிடண்டா இருந்திருக்கேன், எல்லாமே இருந்திருக்கேன். நான் இங்க வந்தது பூராவுமே பக்தி நெறிமன்றம், கார்த்திகை பூஜை, விளக்கு பூஜை, இந்த மாதிரி தான் நான் நிறைய வந்திருக்கேன். இங்க உள்ளபடி நான் தப்பா சொல்லல, ஆவணி கார்த்திகை இந்த மாதிரி நிறைய வந்திருக்கேன். இல்லாட்டி செயற்குழு பொதுக்குழுன்னு வந்திருக்கேன். இப்பதான் முத ஒரு புது மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இங்க ஒரு அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லாரும் இந்த மாதிரி சிந்தனைகள், நல்ல புதுமையான சிந்தனைகள் வளரணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பு அண்ணன்களுக்கும் அருமை தம்பிகளுக்கும் ஆசை ஐத்தான்களுக்கும் தங்கச்சி வள்ளிக்கண்ணுக்கும் எல்லோருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நம்ம உறவு முறைப்படி ஆச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் கூப்பிட்டா அண்ணன் தம்பின்னு சொல்லும் போலே ஒரு பாசம் வந்துருது. அடுத்து சொல்லுங்க ஐத்தான்னு, அவங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பே வந்துருது. ஐத்தான் கூப்பிட்டுச்சே, நம்ம வீட்டுல கூட இது மாதிரி ஒரு நாள் கூட கூப்பிட்டது இல்லையே அவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்துருது. இதுல எல்லாருமே எனக்கு ஐத்தான்னு இருக்காங்க, அண்ணன் மாதிரி இருக்காங்க, தம்பி மாதிரி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷம். அடுத்து இங்கே இந்த விழாவுக்கு ஹெரிட்டேஜ் அமைப்பும் மதுரை நகரத்தார் சங்கமும் சேர்ந்து ஏற்படுத்தியுள்ள இந்த விழாவுக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அவர்களின் சார்பாக வாங்க அண்ணே, வாங்க அண்ணம்டி, வாங்க ஆச்சி, வாங்க ஐத்தியாண்டி, வாங்க ஐயா ஐயா, வாங்க சின்னண்ணே, வாங்க பெரியண்ணே, வாங்க, உங்கள் அனைவரையும் என்னுடைய வாயும் மெய்யும் நிறைய வாங்க வாங்க என்று அழைக்கின்றேன். அனைவரும் ஒரு கல்யாணக்காரத்துக்கு போல அனைவரும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்பொழுது எடுத்து விரிக்க சமுக்காலம் இல்லை, ஆனால் குறிச்சி போட்டுள்ளார்கள். எல்லோரும் குறிச்சியில் அமர்ந்து இந்த விழாவை ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் கடைசியாக வந்தாலும் உங்கள் அனைவரையும் நமது வழக்கப்படி வருக வருக என்று வரவேற்கின்றேன். அப்படி வரவேற்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த டிவியில சொல்றாங்களே, மக்கள் டிவியில மனத்தில் மகிழ்ச்சி, உள்ளத்தில் எழுச்சி, எண்ணத்தில் எழுச்சின்னு அது மாதிரி ஒவ்வொரு சந்தோஷப்படுவாங்க. அடுத்து எனக்கு இங்க கொடுத்திருக்க தலைப்பு நம்மளுடைய உறவின் முறைகளை கற்றுக் கொடுக்கிறது. உறவு முறை என்ன? முதல்ல நம்மளுடைய தாயார் தகப்பனார். தாய் நமக்கு யாயும் யாயும் ஆராயரோ என்கிறாங்க குறுந்தொகையில. தாயார் ஆத்தாள், ஆத் பிளஸ் ஆள், ஆத்தாள். அந்த காலத்திலே சொல்லுவாங்க, ஆத்தாத்தா என்ன பெத்தாத்தா, என்ன வளர்த்து கஞ்சி தாத்தான்னு சொல்லுவாங்க. ஆத்தான்னு கூப்பிட்டாவே அப்படி ஒரு அன்பு, அதுல ஒரு அந்யோன்யம் இருக்கு, அப்படி ஒரு பிரியம் இருக்கு.
அடுத்து அப்பன், அப்பச்சி. அப்பச்சி பல நாளைக்கு அந்த காலத்துல எல்லாம் வெளிநாடு போயிருவாங்க. இந்த பிள்ளை கேட்கும், எங்காத்தா அப்பச்சி, எங்காத்தா அப்பச்சின்னு. வருவாங்கடா, உனக்கு பெரிய ரொட்டி பொட்டி கொண்டுகிட்டு வருவாங்கடா அப்படின்னா அப்பச்சி அப்பச்சின்னு எதிர்பார்க்கும் அப்பச்சி. அடுத்து வந்து ஆயா. வீட்டுல எல்லார் வீட்லயும் வந்து ஆயா தான். அவங்க வந்து ஒரு கலை களஞ்சியம், எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, பிள்ளைகள அப்படி வளர்ப்பாங்க. இப்ப என்னமோ ஆயாவெல்லாம் வந்து ஆயா அப்பத்தால ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சங்கடமா நினைச்சு நம்ம வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம். அது ரொம்ப தப்பு. அவங்க வந்து நம்ம வந்து ஃபீஸ் கட்டாத மருத்துவர், பணம் கொடுக்காத ஆசிரியர், அப்புறம் வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு புராண கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளை நல்லா வளருதுன்னா வீட்டுல மெயினா இருக்கவங்க நம்ம ஆயா. அப்புறம் வந்து இப்ப அண்ணே வராங்க, அண்ணே அண்ணே அண்ணேன்னு பேசுறோம். அண்ணம்டி, அண்ணன்கிட்ட போய் 10 தடவை அண்ணம்டி அண்ணம்டி எப்படி இருக்காங்க, இன்னும் சொல்லி விட்டாங்களா, இன்னும் கொடுத்து விட்டாங்களான்னு கேளுங்க. அண்ணனுக்கு உச்சி கொழுந்து போயிடும். அட நம்ம பொண்டாட்டி இவ்வளவு பிரியமா பேசுறாளே தங்கச்சி, இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுக்க, ஏதாவது தங்கச்சி கொடுக்க நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து கண்ணதாசன் வந்து நம்ம நகரத்தார் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த காலத்துல கடலோடு மலைநாடும் நாடும் சென்றார்கள், கப்பல் வராத போதே காற்றினிலே பாய் விரித்து கடவுளையே துணை கொண்டு களங்களிலே சென்றார்கள். எப்பவும் வந்து சிவாய நம என்றார்கள். தடம் பார்த்து நடை நடக்கும் தகையுள்ளவர்கள் நம் மக்கள். நம்ம வந்து அளவினிலே சிறிதெனினும் செய்கையிலே பெரிது நம அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்றாரு. அப்படி பெருமை உடையவங்க. செட்டியார் வந்து மன வலிமை. நம்ம செட்டி மக்களே வந்து மன வலிமை உடையவர்கள், நெஞ்சில் துணிவு உடையவர்கள், இந்த வாழ்க்கையில் நேர்மை, வாய்மையில் பேச்சில் வாய்மை எல்லாம் உடையவங்க. எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. அதனாலதான் அயல்நாடு போய் அவங்களோட சேர்ந்து சம்பாதிச்சாங்க. இது செட்டியார். அடுத்து வந்து நம்மளுடைய குலப்பெருமை வந்து ஆட்சி. இப்ப வந்து செட்டியார் ஊருக்கு போறாங்க, பையன் ஊருக்கு போறாங்கன்னா எப்ப போறீங்க, உங்களுக்கு எந்த பிளைட்டு, எப்படி போறீங்க, என்னைக்கு போய் சேருவீங்க. இந்த பொண்ணு அவ்வளவு டென்ஷன் ஆகுறா. போன பக்கத்திலே வச்சிருக்கா. என்ன ஏர்போர்ட் போயிட்டீங்களா, ஏறிட்டீங்களா, பிளைட் எந்த இடத்துல போகுது, இட்ஸ் கிராசிங் லண்டன் ஆர் சம்திங் ஷீ இஸ் ஆஸ்கிங். அவருக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுது. ஆனா அந்த காலத்துல ஆத்தா சொல்றாங்க, அப்பச்சி நீ வந்து 1 வருஷம் ஆச்சு, இனி நம்ம பொழைக்கிற பொழப்ப நீ பார்க்கணும். நீ பர்மாவுக்கு போற ஏற்பாட பண்ண, கையில அவன் 8 வயசு மகனையே கை பழகிறதுக்கு கூட்டிக்க, போயிட்டு வா அப்பச்சி. மாசமா இருக்க அவன் பொண்டாட்டிய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆத்தா சொல்றாங்க. அப்புறம் ஆட்சி ரொம்ப காரியக்கார என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, நீ இந்த கப்பலுக்கு போயிட்டு அடுத்த கப்பலுக்கு உங்க அப்பச்சிய நொப்பச்சிம்பாங்க, உங்க அப்பச்சிய வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னா அப்ப போயிட்டாங்க. ஆனா செட்டியார் போனோடனே ஆட்சி கண்ணே கலங்க நினைப்பாங்க, ஆனா கலங்க மாட்டாங்க. வீட்டுல வந்து பிள்ளை பார்த்து, குட்டி பார்த்து, வயல் பார்த்து, வரப்பு பார்த்து, கணக்கு பார்த்து, வழக்கு பார்த்து, சமயக்காரன் பார்த்து, தோட்டம் பார்த்து, துறவு பார்த்து, மாடு பார்த்து, கண்ணு பார்த்து, இத்தனையும் பார்த்து தன்னையும் பாதுகாத்து படிதாண்டா பத்தினிகளாக வீட்டில். செட்டியாருடைய பெருமை, பெற்றவங்களுடைய பெருமை, நம்மளுடைய நகரத்தாருடைய குலப்பெருமையை தூக்கி பிடித்தவர்கள் நமது ஆட்சிமார்கள் என்றால் அது மிக இல்லை. அடுத்து வாங்க பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க வந்து என்ன பண்றாங்க, இப்ப படிக்கிறாங்க, கம்ப்யூட்டரு, வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு போறாங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா என்ன பண்ணணும், நம்மளுடைய பழக்க வழக்கம் என்ன. அண்ணேன்னு சொன்னா என்ன வெக்கம், அப்பான்னு கூப்பிட்டா என்ன, அப்பச்சின்னு கூப்பிட்டா என்ன, ஐத்தியாண்டின்னு கூப்பிட்டா, வர்றவங்கள ஐத்தியாண்டின்னு கூப்பிட்டா என்ன, இல்ல ஹாய் மோய் பாய். இது இந்த வந்து சௌராஷ்டிராக்காரங்க அவங்க பாஷை தான் பேசுறாங்க, ஹிந்திக்காரங்க அவங்க பாஷை தான் பேசுறாங்க. எங்க போனாலும் சௌராஷ்டிரா வீட்டுல நாங்க ஒருத்தர் இருந்தோம். அது வந்து ஹாய்னா என்னன்னு அர்த்தம், பேய்னா அக்கா தங்கச்சி என்ன அர்த்தம். அவங்க அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க, பேசிக்கிறாங்க. நம்ம ஏன் இந்த பக்கத்துல யார் இருக்காங்க நான் பார்த்துட்டு நம்மளுக்கு ஹாய் மோயிங்க, நம்ம ஏன் ஐத்தியாண்டி வாங்க, ஆச்சி வாங்க, அண்ணம்டி வாங்கன்னு கேட்டா என்ன. நமக்கு ஒரு நம்மளுடைய சொற்கள் மிக இனிமையானவை. ஆத்தாங்கிற சொல்லலாம் அவ்வளவு இனிமையானவை. நம்ம இதுல வந்து அப்படி ஒரு பேச்சு. நம்ம செட்டியார்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சட்டி வாங்கினப்புல தூக்கு சட்டின்னு சொல்ல மாட்டாங்க, சொருகு சட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க நம்ம இதுல ஒரு சொல்ல தோதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன தோதா இருக்க
அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தோதா, உனக்கு அது தோதா, தோதா தோதா, நீ அத்தனை அர்த்தம் வரும் அதுக்கு. தோதுன்னு சொல்லுவாங்க. கழுத்தீருங்கிறான். பொண்ணுக்கு வந்து கழுத்துல இந்த மாங்கல்யம் உள்ளத கட்டுறதுக்கு தான் கழுத்தீரு. திருமாங்கல்யம், திருப்பூட்டுதல். திருப்பூட்டுதல்ங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம செட்டிய வீட்டில தான் இருக்கு. அப்புறம் வந்து இந்த ஒரே ஒரு சின்ன ஆச்சி, இந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுது, பேத்தி வீல் வீல்னு கத்துது. அந்த பேத்தியை சொல்ற, ஆத்தா பிள்ளைய தொட்டியில போட்டு நல்லா அசர ராராட்டு தூங்கிடுவேன். இப்படி இப்படி முழிக்குது, ஏன்னா அதுக்கு ராராட்டு தெரியாது. சரிங்க கொண்டா அப்படின்னு ஆட்டுறாங்க ஆச்சி. ஆரோ ஆரீரோ கண்ணே நீராரோ ஆரீரோ ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பால் கடலாடி மாமாங்கம் ஆடி மதுரை கடலாடி தங்கு முகம் ஆடி சாய் முகம் பார்த்து முக்குலமும் ஆடி முக்தி பெற்று வந்த கண்ணோ சொல்றாங்க. அப்புறம் வந்து ஐயா பத்தி சொல்றாங்க. முல்லைப்பூ கட்டிடமாம், முகப்பெல்லாம் வாசனையாம், உத்தரமாம், முகப்பை திறந்து விட்டால் முல்லைப்பூ வாசனையாம், உங்கள் ஐயா பெரியவங்க யோசனையாம்னு. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, அம்மானுக்கு வந்து சொல்றாங்க, யானை கட்டி போரடிக்கும் அம்மான்மார் சேனைதளம், மாடு கட்டி போரடிக்கும் மாமுடிமார் சேனைதளம், அம்மான்மார் செய்களிலே அவளுக்கு ஒரு நெல்லெடுத்து அவளுக்கு ஒரு நெல்லெடுத்து இடச்சிதனை கூட்டி இதமாய் அவளிடித்து பள்ளிதனை கூட்டி பதமாய் அவளிடித்து அவளின் அழகு கண்டு நீ அழுகை அமர்ந்தாயோ, உன்னை காண அம்மான்மார் என்ன கொண்டு வந்தார், கொத்தோடு பலாச்சுளையும் கோதுபடா மாங்கனியும் கொண்டு வராங்க. சொல்றாங்க, பிடித்து விளையாட பொன்னால் அம்மானை, கட்டி விளையாட காசி சிண்டுமணி, ஓட்டி விளையாட ஒலியாங்கிறது அயல்நாடு, ஒலியா ரயில் வண்டி இத்தனையும் கொண்டாடுறாங்க. அப்புறம் வந்து இந்த வந்து சங்கினால் பால் கொடுத்தால் உன் சதுரவாய் நோகும் என்று தங்கத்தால் பால் கிண்ணம் செய்து கொடுத்தாரோ, அம்மான்மான் அரண்மனைக்கு நீ ஆள வந்த மைத்தனோ அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அம்மான்மார என்னன்னா, ஆயா வீட்டுல இருக்காங்க, அம்மா போயிட்டு வந்துட்டு இருக்காரு, ஆச்சி இப்படி நம்மள பெருமையா சொல்லுதேன்னு. அது வந்து இது வந்து கேட்காத அப்ளிகேஷன். ஓப்பனா சொல்லாம அண்ணன் தம்பிகிட்ட கேட்குறாங்க. அவங்க ஒரு பங்கு கேட்கறதுக்கு 2 பங்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அண்ணன் தம்பி ஆச்சி இப்படி ஓவியமா சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இவ்வளவும் சொல்றாங்க, இவ்வளவும் பண்றாங்க. செட்டியாரு எதுவுமே போயிட்டு வராரே தவிர பிள்ளைங்களுக்கு வாய் கொண்டாந்து கொடுத்ததையோ இது பண்ணையோ நமக்கு தெரியாது. செட்டியார் என்ன நினைக்கிறாங்க, ஆச்சி சாமர்த்தியகாரி, ஆத்தா வீட்டுல பேசி வாங்கிடுவா அப்படின்ட்டு செட்டியாரு அமைதியா 8 பிள்ளை இருந்தா என்ன 10 பிள்ளை இருந்தா என்ன, அவ கெட்டிக்காரி, ஆத்தா வீட்டுல இருந்து கொண்டாந்துருவா, என்னைக்குமே தம்பிகிட்ட அன்னைக்கிட்ட கேட்டு வாங்கிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை வந்து ஒரு பெருமை இல்ல, நான் ஒரு ஆட்சி தான் அந்த காலத்துல குடும்பத்தை அப்படி கொண்டு வந்தாங்க. செட்டியாருடைய கஷ்ட நஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்ப வந்து அடுத்து நம்ம வந்து தலைப்புக்கு வருவோம். நம்ம எல்லாருமே அவ்வளவுதான். பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தைகளை ஆத்தா அப்பச்சி அந்த நம்மளுடைய வார்த்தைகளை பேச சொல்லுவான். இப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு வந்து திருவாசகம் படிக்கணும், திருப்புகழ் படிக்கணும் ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் கம்பல்சரி ஆக்குங்க. சாயந்தரம் வாங்க, வந்து கால்மம் கழுவிட்டு பாலும் தழுதேனும் படி, 10 வார்த்தை எழுது, நம்மளுடைய வார்த்தை எழுது. அங்கெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் பி டெஸ்ட்னு வைக்கிறாங்க, ஸ்கிராபிள்னு வைக்கிறாங்க. 10 வார்த்தை எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அதை இன்னைக்கு எழுதுறேன்னா நாளைக்கு கூப்பிடு, அண்ணன் எங்க இருக்காரு, அண்ணன்ட்டு எங்க இருக்கு, ஆத்தா எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, ஐத்தியாண்டி எங்க இருக்குன்னு. அப்ப நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய சொற்கள் எல்லாம் பழக பழக பிள்ளைகளுக்கு பாசமும் பரிவும் பிரியமும் வரும். நம்ம இளைஞர்கள் தான், பிள்ளை குட்டிகள் தான், பிள்ளைகள் தான் நம்மளுடைய வம்சத்தை மேலும் மேலும் கொண்டு வர வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.